கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். நம்ம கடந்த வாரம் பெருமையை குறித்து பார்த்தோம். அந்த பெருமையை குறித்து பார்க்கும்போது முக்கியமா நான் கவனமா இருந்தது பெருமையை மாத்திரம்தான் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசினேன். தாழ்மையை குறித்தோ கிருபையை குறித்தோ நான் ஃபோக்கஸ் பண்ணல. அங்கங்கே நான் தாழ்மையை குறித்து பேசினேன் ஒழிய முழுக்க முழுக்க நான் தாழ்மைக்குள்ள நான் போகல. ஏன்னா பெருமை மேல இருக்கிற ஃபோக்கஸ் போயிருன்றதுனால பெருமையை மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் பேசினேன். ஏன்னா தாழ்மை குறித்து பேசும்போது தாழ்மையில அநேக காரியங்கள் இருக்குது. இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒரு காதுல கேட்குற காரியம் கிடையாது. இது ஒரு அனுபவம், இது ஒரு கேரக்டர் ஸ்டடி. இது ஒரு பிரசங்கம். இட் இஸ் அபவுட் ப்ரைட், அபவுட் ஹியூமிலிட்டி, அபவுட் கிரேஸ். இல்லை, கிரேஸ்ன்றது வெரி வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட். அது ஒரு தொடர் மாதிரி தான் பேசணும் அதை. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படும் போது இருக்கிற கிருபை வேற, கிருபையா ரட்சிக்கப்படுறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் கிருபை இருக்கு. ஏன்னா வேதமே என்ன சொல்லுதுன்னா, நாள்தோறும் கிருபை புதிதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கிருபையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதனால கிருபை ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட், மிகப்பெரிய சப்ஜெக்ட். அதனால நான் அதுக்குள்ளேயே நான் என்ட்ரு ஆகலை. ஸோ இன்னைக்கும் நான் தாழ்மையை மாத்திரம்தான் ஃபோக்கஸ் பண்ணி பேச போகிறேன். எனக்கு அது அந்த ஒரு மல்டி ஃபோக்கஸ்டாக போனோம்னா இதோடைய சாரம் நம்ம கிடைக்காது. ஸோ தாழ்மையை மாத்திரம்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தாழ்மைன்ற போது பார்த்தீங்கன்னா தாழ்மை, எளிமை, பணிவு, அடக்கம், இவ்வளோ பற்றி நினைக்கும் போதே மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. அது ஏன்னா அதோடைய மேன்மை, தாழ்மையுடைய மேன்மை, எளிமையுடைய மேன்மை, பணிவு, அடக்கம், அதோடைய மேன்மை எல்லாம் நம்மளால உணர முடியுது. இப்ப பெருமைக்கு, மேட்டிமைக்கு, ஆடம்பரத்துக்கு, ஆணவத்துக்கு, அகந்திக்கு எதிரானது தாழ்மையாகும். மற்றவங்களுக்கு முன்பாக தாழ்மையா இருக்கிறது, ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையா இருப்பது ரெண்டு தான். ரிலேஷன்ஷிப் வித் காட், ரிலேஷன் வித் அதர்ஸ். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையா இருக்கிறதுன்றது ஒண்ணு, மனுஷர்களுக்கு முன்பாக தாழ்மையா இருக்கிறதுன்றது ஒண்ணு. தாழ்மை என்பது உள்ளார்ந்த மனுஷன்ல காணப்படுகிற காரியம், வெளிப்புறத்துல கிடையாது. ஏன்னா வெளிப்புறத்துல தாழ்மையா இருந்து உள்ள மேட்டிமையா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் கொலோசியர் 2:19 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மாயமான தாழ்மைன்றார். இன்னொரு பக்கம் சொன்னா கபடுன்னு சொல்லலாம். வெளியே தாழ்மை மாறி நடப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ரியல் நேச்சர் மேட்டிமையா இருக்கும். தாழ்மையா அதாவது எப்படின்னா, தாழ்மையா இருக்கிற எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறவங்களா இருப்பாங்க. மற்றவங்களை மேன்மையாக பார்ப்பவர்களா இருப்பாங்க, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறவங்களா இருப்பாங்க. தாழ்மையா இருக்கிறத நம்ம விரும்பணும். தாழ்மையா இருப்பது என்பது மிகவும் மேன்மையான காரியம். நம்ம எங்கேயோ தாழ்ந்து போயிடுவோம் அப்படி கிடையாது. அங்கதான் அதுதான். அதனாலதான் இதை நம்ம முக்கியமா நம்ம மெடிடேட் பண்ண போறோம். நாம இருப்பது, நம்மளை ஒரு மிகைப்படுத்தி நம்மளை பெரிதாக நினைக்காமல் இருக்கிறது. நான் யாருன்றதை நினைச்சு அந்த ஸ்தானத்துல நான் இருக்கிறது, அதை காட்டிலும் மேலாக என்னை பத்தி நான் நினைக்கிறதோ, நான் இருப்பதை காட்டிலும் நான் மிகைப்படுத்தி எக்ஸாஜரேட் பண்ணி என்னை நினைக்கிறது, எனக்குள்ளே நான் பெருசா நினைக்கிறது, அதுக்கு எதிரானது தாழ்மைன்றது. அப்படி இருக்காம இருக்கிறது, அதான் தாழ்மை. நமது படிப்பை குறித்தோ, நமது திறமை தாளந்துகளை குறிச்சோ, நம்ம கடந்த காலங்களில் செய்த காரியங்கள், நிகழ்காலத்தில் செய்கிற காரியங்கள், இனி எதிர்காலத்தில் செய்ய போற காரியங்களை நினைத்து நம்ம பெருமை பாராட்டம் இருக்கிறது. அதை நான், எனக்கு, என்னுடைய, நான் செய்தது, நான் சாதித்தது அப்படின்னு பெருமை பாராட்டத்தை படிக்கு முற்றிலுமாக தாழ்மையா இருக்கிறது, அடக்கத்தோட இருக்கிறது, தன் அடக்கத்தோட. மற்றவர்கள் நம்மை குறித்தோ நமது செயல்களை குறித்தோ பாராட்டி மேன்மையா சொல்லும் போது அடக்கத்துடன் அதை ஏற்றுக்கொள்வது தாழ்மையாகும். அது புறக்கணிக்கிறது கிடையாது.
பயப்படக்கூடாது. தாழ்மையா இருக்கிறது வந்து நம்ம தாழ்மை இல்லையோன்ற மாதிரி நினைக்கிறது. தாழ்வு மனப்பான்மை வேற, தாழ்மை வேற. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேற, ஹியூமிலிட்டின்றது வேற. நம்ம ஹியூமிலிட்டி தான் சொல்றேன் நான். தாழ்மையா இருக்கிறது. கர்த்தர் நம்மளை எவ்வளவு உயர்த்தினாலும் நம்ம வந்து மற்றவங்க முன்பாக தாழ்மையா இருக்கிறது தான் மேன்மையான காரியம். தாழ்மைன்னு வரும்போது அது எளிமையை தரும். தாழ்மை வந்து எளிமையை கொண்டு வரும். ஆடம்பரத்துக்கு எதிரான காரியமாகும். தாழ்மையா இருக்கிறவங்க ஆடம்பரமா இருக்க மாட்டாங்க. எளிமை அந்த ஒரு அது அந்த வந்து அந்த ஆடம்பரம்ன்றது வராது. தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு ஆடம்பரம்ன்றதே வராது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து ரொம்ப தாழ்மையா இருந்தார். மனுஷனோட மனுஷனா சாதாரணமா இருந்தார் அவர். அவர் வந்து ஆண்டவர். ஆனா மாம்சத்துல சாதாரண ஒரு தச்சனுடைய குமாரனா வந்து மனுஷனோட மனுஷனா இருந்தார். இதுதான் முன் உதாரணம். நான் சாதாரண ஒரு மனுஷன் தான். ஐ எம் an ஆர்டினரி பர்சன். நம்மளுக்கு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ் கொடுப்பார் ஆண்டவர். அதெல்லாம் காட்ஸ் கிரேஸ். அந்த எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் இருக்கிறது, டேலண்ட்ஸ் இருக்கிறது. நிறைய பேர் ஷார்ப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், குயிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், குயிக்காக கிராஸ்ப் பண்ணுவாங்க, நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அதனால பெருமை பாராட்டக்கூடாது. இதெல்லாம் வந்து ஆண்டவர் கொடுத்தது. இட் இஸ் ஃப்ரம் காட் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுலுக்கு வந்து தாழ்மை எப்படி ஆண்டவர் கொண்டு வராருன்னு கேட்டிங்கன்னா, அவரது அழைப்பை வந்து ஒரு சாதாரண சீஷன் அனனியாவை கொண்டு சொல்றார் தீர்க்க தரிசனமா. சாதாரண சீஷன். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம். நீ வந்து முன்னோர்களுடைய பிதாக்களுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ளும்படியாக, நீதிபரராக இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும்படியாக, அவருடைய குரலை கேட்கும்படியாக கர்த்தர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி சாதாரண ஒரு சீஷன் அனனியா மூலமா தான் அப்போஸ்தலன் பவுலுக்கு அவருடைய அழைப்பை வெளிப்படுத்துறாரு. அவர் குருடா இருக்கிறார். 3 நாளா உபவாசத்தோடு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இவர் போய் அனனியா போய் அவர் கரங்களை போய் பவுல் மேல வைக்கும் போது பவுல் மேல ஒரு அபிஷேகம் இறங்குவது, குருட்டு கண்கள் திறக்கப்படுது, பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்புறாரு. அவருடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தை ஆண்டவர் அந்த அனனியா மூலமா பேசுறாரு. ஒரு சாதாரணமா ஒரு சின்ன சீஷன் அனனியா மூலமா பேசும்போது அங்க பவுல் தன்னை தாழ்த்தி இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாக்குறார் ஆண்டவர். இந்த தாழ்மையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் பவுலுக்கு. அவ்வளவு நாளும் அவர் வந்து நீ எபிரேயனா, நானும் எபிரேயன், நான் பென்யமின் கோத்திரத்தான், நான் 8ஆம் நாள் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன், கமாலியேல் பாதத்துல உட்கார்ந்து கற்று தேர்ந்த வேற பாரகன் இருந்ததெல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒன்றும் கிடையாது, குப்பை நஷ்டம்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு கொண்டாந்துட்டார் ஆண்டவர். சாதாரண சிஷ்யன் அனனியா நம்ம பேசுறது மூலமா பவுல் தன்னை தாழ்த்தி இருக்கிறார். அதே மாதிரி அவருடைய கடைசி கட்ட ஊழியத்திலையும் பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் கூட அகபுன்ற ஒரு சாதாரண தீர்க்கதரிசியின் மூலமாக பவுலுடைய முடிவை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்கள் அதை நம்ம பார்க்குறோம். உன்னைய வந்து இப்படி கை கால்லாம் கட்டி உன்னை யூதர்கள் புறஜாதிகள் கையில கொடுப்பாங்க, உன்னுடைய முடிவு அவ்வளவுதான், இந்த பூமியில உன்னுடைய ஓட்டம் ஒரு முடிவுக்கு வருதுன்றத சாதாரணமா ஒரு அகபுன்ற தீர்க்கதரிசி மூலமா சொல்றார். அப்போஸ்தலன் பவுல் தாழ்மையா இருந்ததை கேட்கிறார். நான் எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன்லாம் சொல்லலை, எவ்வளவு பேரை நான் உருவாக்கி இருக்கிறேன், தீமோத்தேயும் தீத்துவும் எப்பாப்ராத்தையும் ஆக்கில்லால் பிரிசில்லாலை லூக்காவையும். அந்த ரோமர் கடைசி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது. அவ்வளோ பேரை உருவாக்கி இருக்கிறார். அது ஒரு பங்கு தான். நீங்கள் எல்லா எபிசோட்ஸ்லையும் எல்லா நிருபங்களையும் எடுத்து பார்த்தா அநேகரை பவுல் உருவாக்கி இருக்கிறார். அவ்வளோ பெரிய அப்போஸ்தலன். ஆனால் இன்னொருத்தர் மனுஷன் மூலமா ஆண்டவர் பேசும்போது அது செவி கொடுக்கிறார், தன்னை தாழ்த்தி கேட்கிறார். அதே மாதிரி மற்ற அப்போஸ்தலருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி இருக்கிறார். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி இருக்கிறார்.
இதெல்லாம் தான் ஒருத்தருக்குள்ள தாழ்மையை கொண்டு வராரு, பவுலுக்குள்ள தாழ்மையை கொண்டு வராரு. அதே மாதிரி யோசேப்பு பார்த்தீங்கன்னா போத்திபார் வீட்டில் அடிமையா இருக்கிறாரு, சிறைச்சாலையில ஒரு கைதியா இருக்கிறாரு, அரண்மனையில பார்வோன் ராஜாவுக்கு கீழே தன்னை தாழ்த்தி இருக்கிறார், எல்லா இடங்களையும் தன்னை தாழ்த்தி இருக்கிறாரு. அதே மாதிரி தானியேல் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேயே அவருக்கு அடிமையா வரார். 18 வயசுல 3 வருஷம் அந்த ட்ரைனிங்ல இருக்கிறாரு, அந்த பாஷையை கற்றுக்கொள்றதுக்கு. 21 வயசுல நேபுகாத் நேச்சாருடைய சொப்பனத்துக்கு விளக்கம் எந்த ஞானியாலையும் சாஸ்திரிகளெல்லாம் எந்த மந்திரவாதியாலும் சொல்ல முடியாத சொல்ல வச்சு மிக மேன்மையா ஆண்டவர் அவரை உயர்த்தி வைக்கிறாரு. ஆனாலும் தாழ்மையா இருக்கிறார். நேபுகாத் நேச்சாருக்கு முன்னாடி, பெல்ஷாத்சார் ராஜாவுக்கு முன்னாடி, தரிவு ராஜாவுக்கு முன்னாடி தானியேல் தன்னை தாழ்த்தி இருக்கிறார். இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா யோசேப்பு தானியேல் 2 பேரும் எக்ஸலன்ட் ஸ்பிரிட், விசேஷித்த ஆவியுடையவங்க, எக்ஸலண்ட் விஸ்டம், விசேஷித்த ஞானம் உள்ளவங்க. மனுஷனா இருக்கிற எவனுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஞானத்தை பார்க்க முடியாது. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன், தானியேலின் தேவன் சொல்லும்படியான அவ்வளோ விசேஷித்தவங்க. ராஜாவுக்கு சொப்பனம் வருது, யாராலையும் சொல்ல முடியல, என்ன சொப்பனம்னு சொல்ல முடியல, என்ன அர்த்தம்னு சொல்ல முடியல. ஆனா இந்த 2 பேரும் யோசேப்பும் தானியேலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பேசுறாங்க. ஆனாலும் அந்த ராஜாக்களுக்கு முன்பாக தாழ்மையா இருக்கிறாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையெல்லாம் அருமையான பாடம். அவ்வளவு தாழ்மையா இருக்கிறார். தன் தகப்பன் முன்னாடி அவ்வளவு தாழ்மையா இருக்கிறார். பிரதான மந்திரி ஆயிட்டாரு. ஆனா யாக்கோபு சாதாரணமான ஒரு ஒரு பிரஜை தான், ஒரு சிட்டிசன். ஆனா அவருக்கு முன்னாடி போய் தாழ்மையா இருக்கிறார். தகப்பனை நேசிக்கிறார், தகப்பனுக்குள்ள மரியாதையை கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய கிருபை இதெல்லாம். நமக்கு கிருபை என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு முன் உதாரணத்தை முன்னாடி வச்சிருக்கிறார். யோசேப்பு தானியேல் மாதிரி ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸை வச்சிருக்கிறார். சாதாரண மனுஷங்களை காட்டில் இவங்க விசேஷித்தவர்கள், எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டிஸ். ஆனா தாழ்மையா இருக்கிறாங்க, மற்றவங்க முன்னாடி தாழ்மையா இருக்காங்க. அதனாலதான் ஆண்டவர் அப்போ ரோமர் 13ஆம் அதிகாரத்துல பவுலை வச்சு எழுதுறாரு, அதிகாரங்களுக்கு இருக்கிறவன் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிற கடவான்றார். அதனால நமக்கு இன்னொருத்தருக்கு முன்னாடி நம்ம தாழ்மையா இருக்கிறதுக்கு கத்துக்கொள்ளணும். நம்ம 1 பேதுரு 5:6 பார்க்கிறோம், கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும்னு. ரோமர் 12:10 பார்க்கிறோம், மற்ற மனிதர்களுக்கு முன்பாக நம்ம தாழ்மையா இருக்கணும்ன்றத. ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா அவங்க இந்திரா காந்தி அம்மா பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டராக இருந்தது எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர். அவங்க சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது டெல்லியில். எல்லா மாநில முதலமைச்சர்களும் டெல்லியில் அந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு காரியத்துக்காக அவங்க பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸையும் அவங்க கண்டித்து பேசுகிறாங்க, இந்த காரியம் சரியில்லை, நீங்கள் எல்லாரும் இந்த காரியத்தில் சரியாக செய்யலைன்னு ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் கண்டித்து பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மனக்கசப்பு இருந்துச்சுன்னா இவங்க சீஃப் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு ஒரு இடத்துக்கு ஃபிசிக்கலாக போயிடுவாங்க. கொடைக்கானலோ ஊட்டியோ ஹைதராபாடோ போய் உட்காந்துக்குவாங்க, அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ருவாங்க. ஏன்னா அக்கார்டிங் டு ப்ரோட்டோகால் சீஃப் மினிஸ்டர் தான் பிரைம் மினிஸ்டர் போய் ரிசீவ் பண்ணணும் ஏர்போர்ட்டில். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இவங்க வேறு இடத்துக்கு போய் உட்காந்துருவாங்க. ஆனால் எம்ஜிஆர் அப்படி போகலை. எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக ஏர்போர்ட்டில் போய் பிரைம் மினிஸ்டரை ப்ரோட்டோகால் பிரகாரம் மரியாதை கொடுத்து அவங்கள ரிசீவ் பண்ணி கொண்டாந்து கான்வாய், பிரைம் மினிஸ்டர் கான்வாயில் அந்த அம்மாவுடைய காரில் பிரைம் மினிஸ்டருடைய காரை திறந்து அதில் உட்கார வச்சுட்டு பின்னாடி ஒரு 10 காருக்கு பின்னாடி போகிறார், சீஃப் மினிஸ்டர் காருக்கு. எப்பயுமே பிரைம் மினிஸ்டர் வந்தால் எம்ஜிஆர் கூட தான் ட்ராவல் பண்ணுவார். ஆனால் இந்த அம்மா அங்கே இவரை கண்டித்து பேசிட்டதுனால இவருக்குள்ள மன வருத்தம். ஆனால் அது வருத்தத்தை இவர் புரோட்டோகாலில் காமிக்காம விடலை. புரோட்டோகால் பிரகாரம் அந்த அம்மாவை இவர் ரிசீவ் பண்ணி கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு. ஆனால் மனசுக்கு
ஏத்துக்கல. மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கு இவருக்கு அந்த அம்மாவோட டிராவல் பண்றதுக்கு. அதனால இவர் 10 கார் பின்னாடி போய் உட்காந்துட்டார். கான்வாய் கிளம்பிருச்சு. கான்வாய் கிளம்பி ஒரு 1 கிலோமீட்டர் கூட போயிருக்காது. ஏன்னா அதெல்லாம் 120, 140 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். அந்த கான்வாய் எல்லாம். அவ்வளோ ஹை ஸ்பீட்ல போவாங்க. வெளியில ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்து கொஞ்ச தூரம் வரதுக்குள்ள பிரைம் மினிஸ்டர் கார் நின்றுச்சு. பிரைம் மினிஸ்டர் கார் நின்ன உடனே எல்லா காரும் நின்றுச்சு. அப்ப ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு நினைச்சு எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா, தன் கார்ல இருந்து இறங்கி தன்னுடைய வேஷ்டியுடைய நுனியை தூக்கி பிடிச்சிட்டு வேஷ்டியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஓடுறாரு. ஓடி போய் பிரைம் மினிஸ்டர் காரை பார்த்தா அந்த அம்மா உள்ள வந்து உட்காந்துருக்காங்க. கதவை திறந்து உள்ள ஏறி வாங்கன்றாங்க. கெட் இன் சைடுன்றாங்க. அவங்க சொல்றாங்க மன்னிச்சுக்கோன்றாங்க. என்னை மன்னிச்சுக்கோங்க மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன், ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த தமிழ்நாட்டில் நீங்க தான் பெரிய ஆள், நான் அல்ல. நீங்க தான் பெரிய ஆள். உங்கள் நிமித்தம் தான் ஜனங்க இங்க என்னைய மரியாதை கொடுக்கறாங்க. எம்ஜிஆருடைய தாழ்மையை பார்க்கறாங்க. என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. இதுல வந்து இந்திரா காந்தியுடைய தாழ்மையை பார்க்கறதா, எம்ஜிஆருடைய தாழ்மையை பார்க்கறதா? எம்ஜிஆருக்கு நல்லா தெரியும் தன் திறமை என்னன்ட்டு. அவருடைய பாப்புலாரிட்டி அவருக்கு தெரியும். ஜனங்கள் எவ்வளவு நேசிக்கிறாங்க அவரைன்றது தெரியும். ஆனா அவ்வளவு தாழ்மை. ஏன்னா அந்த அம்மா பிரைம் மினிஸ்டர், நான் ஒரு ஸ்டேட்டுக்கு சீஃப் மினிஸ்டர். ஸோ ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கிறாரு. ஆணவமா நடக்கல அவரு. தன் கோபத்தை காமிக்கல. மனசுல வருத்தம் இருந்தாலும் அதை செயல்ல காமிக்கல. அந்த அம்மாவுக்கு உள்ள மரியாதையை கொடுக்கிறார். ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு பிரைம் மினிஸ்டருக்குள்ள மரியாதையை கொடுக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் வரைய சட்டசபையில ஒரு நாளும் கலைஞர் கருணாநிதின்னு பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது. கலைஞர் தான் கூப்பிடுவார். அவர் சொல்லும்போது குறிப்பிட்டு பேசும்போது கருணாநிதின்னு பேரை சொன்னது கிடையாது ஒரு நாள் கூட. கலைஞர் தான் சொல்லுவார். தனிப்பட்ட விதத்துல 4 செவத்துக்குள்ள பேசும்போது கருணாநிதி தான் பேசுவாராம். ஆனா வெளியில யாருக்குமே தெரியாது அவர் கருணாநிதின்னு கூப்பிடுறாருன்னு. கலைஞர் தான் பேசுவார். மற்றவங்க முன்னாடி துச்சமா பேசுறது, மற்றவங்க முன்னாடி தாழ்ச்சியா பேசுறது மற்றவங்களை, அதெல்லாம் இல்லை பாருங்க. அப்ப உள்ளுக்குள்ள எவ்வளவு நல்ல கேரக்டர் பாருங்க. இதெல்லாம் நம்ம கத்துக்கொள்ளணும். நம்ம தாழ்மையா இருக்க பழகிட்டோம்னா எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஸ்தானத்திலும் நம்மால் இருக்க முடியும். நீங்க தாழ்மையா இருக்க பழகிட்டீங்கன்னா போதும். அதுக்கு கீழே யாராலையும் தள்ள முடியாது. நீ தாழ்மையா இருந்துட்டீங்கன்னா போதும். அதுக்கு கீழே தள்ள முடியும். நீங்களே போய் தாழ்மையான இடத்துல உட்காந்துட்டீங்கன்னா அதுக்கு கீழே இடம் கிடையாது. யார் நம்ம இகழ்ந்து பேசினாலும், யார் நம்ம தாழ்த்தினாலும், யார் நம்ம அவமானப்படுத்தினாலும் அதை நம்மளை பாதிக்காது. ஏன்னா நம்மளை ஏற்கனவே நம்ம தாழ்மையை தாழ்ந்து போயிட்டோம். இதுக்கு மேல நம்மளை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. தாழ்மையை இருக்கிறது வந்து என்ன பொறுமையை தரும், சகிப்புத்தன்மையை தரும். ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒருத்தரை பார்க்கறதுக்காக, முக்கியமான ஒரு அதிகாரியை பார்க்கறதுக்காக போறீங்க, வெயிட் பண்ணுங்கன்ட்டாங்க. அந்த முக்கியமான அதிகாரி உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா உடனே உள்ள கூப்பிட்டு விட்டுருவாரு. ஆனாலும் நீங்க போய் தாழ்மையா உட்கார்ந்து இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த பொறுமையா அதை சகிச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, அது உங்களுக்கு இயல்பாயிரும். என்ன நம்ம போய் காத்திருக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு தோணாது. ஏன்னா அவர் உள்ளத்துல உங்களுக்கு இடம் இருக்குது. அவருடைய உள்ளத்துல உங்களுக்கு இடம் இருக்குன்ற அந்த திடமான உணர்வு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ ஒருத்தருடைய உள்ளத்துல இடம் பிடிக்கத்தான் பார்ப்போம் ஒழிய, மற்றவங்க நம்மளை முகஸ்துதி செய்யறது, புகழ்ந்து பேசுறதெல்லாம் நமக்கு எடுபடாது. தாழ்மையா இருக்கவங்கள்ட்ட நீங்க போய் புகழ்ந்து பாருங்க, முகஸ்துதி செஞ்சு பாருங்க, அது வீண் புகழ்ச்சி தான். அது வீணான காரியம் தான். அவங்க அதை பொருட்படுத்த மாட்டாங்க. பொது இடத்துல, மற்றவங்க கூடுற இடத்துல நம்மளை முன் நிறுத்தணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு இருக்காது. நம்ம இருப்புல இருப்போம்னு இருப்பாங்க. அவங்க எங்க இடம் இருக்கு அவங்க உட்காந்துக்குவாங்க. அந்த கூட்டத்தில் எல்லாரும் நம்மளை முன்னாடி கூப்பிடணும், மேடையில ஏற்றணும், நம்ம பேரை குறிப்பிட்டு சொல்லணும், அங்க இன்னார் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லணும் அப்படின்ற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்காது. சாதாரணமா போய் அங்க சாதாரணமா உட்காந்துருப்பாங்க ஒரு இடத்துல. தாழ்மை வந்து நமக்கு மன ரம்மியத்தை தரும்.
நமக்கு அந்த பதவி இல்லையே, அந்த படிப்பு இல்லையே, அந்த சூழ்நிலை நமக்கு இல்லையே அப்படின்ற ஏக்கம், தவிப்பு இதெல்லாம் இருக்காது. நமக்கு இருப்பதில சந்தோஷமா, திருப்தியா இருப்போம். ஏன்னா இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது. கர்த்தர் இந்த இடத்துல என்னை இருக்க வச்சிருக்கிறார். அப்படி போல இருக்கும். நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போமானால், நம்மை நாமே நிதானித்து பார்ப்போமானால் பவுல் சொல்றார் பாருங்க. நம்மளை நம்மள ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம பேச்சு எப்படி இருக்குது? நம்ம செயல் எப்படி இருக்குது? நம்ம என்ன மாரி காரியங்கள ஃபோக்கஸ் பண்றோம்? தாழ்மைய விரும்புறோமா? தாழ்மையா இருக்கிறோமா? நம்முடைய பேச்சு தாழ்மையா இருக்குதா? பெருமை பேசிட்டு இருக்கோமா? நம்ம நம்மள பத்தியே பேசுறோமா? மற்றவங்கள நம்ம பாராட்டி பேசுறோமா? அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். நான், என்னுடைய, எனக்கு, ஐ, மீ, மை இதெல்லாம் வராது. ஏன்னா, நான் இருப்பது, நான் ஜீவனோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நான் சுகத்தோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. நான் சுகவீனமா இராதபடிக்கு, நான் நோயினால கஷ்டப்படாதபடிக்கு என்னை பாதுகாத்து வைத்திருப்பது கர்த்தர். சுகம் கொடுத்து என்னை வச்சிருக்கிறார். அது நமக்கு, நம்ம என்ன, நம்ம கேட்ட என்ன இருக்குது, வாட் ஐ ஹேவ், அதை பார்ப்போம். இட் இஸ் ஃப்ரம் காட். அதுதான் நம்மளுக்கு தாழ்மையை தரும். கர்த்தரை குறித்த உணர்வு. நான் கர்த்தரால நான் நல்லா இருக்கிறேன். பை காட்ஸ் கிரேஸ் ஐ எம் ஃபைன். இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை மைட், மை ஸ்ட்ரென்த். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ். நான் நல்லா இருக்கிறேன். திருப்தியா இருக்கியாங்களா? எஸ். நீங்கள் கார்பரேட் ஆஃபீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஸ்பீக்கர்னு கூப்பிட்டு வருவாங்க. மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு கூட்டிகிட்டு வருவாங்க. லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ்னு வைப்பாங்க, செமினார்னு வைப்பாங்க, லீடர்ஷிப் செமினார்னு. ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் யூர் ஜாப்னு கேட்பாங்க. ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் யூ, வாட் யூ ஆர்? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? நீ உன் வேலையில் நீ திருப்தியாக இருக்கிறியா? உனக்கு நீ திருப்தியாக இருக்கியா அப்படின்னு கேட்டோம்னா, எஸ். என்னைய அமெரிக்காவில் வைக்காம, ஆப்பிரிக்காவில் வைக்காம, என்னை ஜப்பான்லேயோ கொரியாலேயோ வைக்காம, நியூசிலாண்டில் வைக்காம, ஆஸ்திரேலியாவில் வைக்காம, சைனாலேயோ ரஷ்யாலேயோ இல்லாமல் என் இந்தியாவில், அதில் தமிழ்நாட்டில் என்னை வச்சிருக்கிறாருன்னா, என்னை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் அடுத்த இடம் அங்கே இல்லையே, நான் அங்கே இல்லையே, நான் இங்கே இல்லையேன்னு நினைச்சேன்னா அதிருப்தி, அது அங்கலாய்ப்பு. நான் எங்கே இருந்தா அது எனக்கு சரியா இருக்கும் என்பதை என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்த என் இயேசு ராஜா அறிவார். வெரி குட் காட், என் பரம தகப்பன் என்னை நன்றாக வச்சிருக்கிறார். எனக்கு இங்கே இருக்கிறதா எனக்கு சந்தோஷமா இருக்கும், திருப்தியா இருக்கும்ன்றதை என் கர்த்தர் அறிவார். இந்த கல்ச்சர், இந்த லாங்குவேஜ், இந்த ஜனம், இதுதான் எனக்கு திருப்தியை தருன்றனாலே நீங்க வச்சிருக்கிறார். ஆண்டவர் எங்க யாரை வச்சிருக்கிறாரோ அதுல திருப்தியா இருக்க பழகணும். அதுதான் தாழ்மைன்றது. நாம நமக்கு திருப்தியா இருக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்டவர்களை திருப்தியா இருக்கணும். இல்லாத நினைச்சு அங்கலாய்ச்சோம்னா கர்த்தரை குறை சொல்றோம். கர்த்தரை குறை சொல்றவங்க தான் எனக்கு அது இல்லை, இது இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் தட் ஒன், ஐ டோன்ட் ஹாவ் திஸ் ஒன்ன்றது. என்கிட்ட இருக்கிறது கர்த்தர் எனக்கு கொடுத்தது. என் லைஃப் எனக்கு கர்த்தர் கொடுத்தது. அதில் நான் சந்தோஷமா இருக்கேன், திருப்தியா இருக்கிறேன். இதுதான் என் எல்லை, இதுதான் என்னுடைய வரம்பு, இதுதான் என்னுடைய தகுதி என்ற தெளிவு நமக்குள்ள இருக்கும். தாழ்மையா இருந்தோம்னா. ரெண்டு வயசு வருஷா. சரி, இதுதான் நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இதுதான். நான் படிக்க வேண்டிய படிப்பு இதுதான். என்னுடைய எல்லை இதுதான். திஸ் இஸ் மை லிமிட், திஸ் இஸ் மை பவுண்டரி. அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா தாழ்மை வந்துடும். மற்றவங்களை கம்பேர் பண்ண மாட்டோம், ஒரு நாள் கம்பேர் பண்ண மாட்டோம். அந்த எண்ணமே வராது. நோ ரீதிங்கிங். நம்முடைய தரிசனம் என்ன, நம்முடைய இலக்கு என்ன, என்னுடைய டெஸ்டினேஷன் என்ன, என்னுடைய கோல் என்ன,
நான் போகிற பாத் என்ன, நான் எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடணும், இதை என்னை என்ன மாதிரி வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறார், எப்படிப்பட்ட வேலையில் என்னை வச்சிருக்கிறார், எப்படிப்பட்ட படிப்பை என்னை படிக்க வைச்சார். இதை பார்த்தாலே இது ஆண்டவர் என்னை படிக்க வைச்சார். நான் அந்த மாதிரி படிச்சிருந்தா நான் அவ்வளோ அங்கே அந்த பெரிய பொசிஷனில் போயிருக்கலாமே, பெரிய பதவிக்கு போயிருக்கலாமே, நிறைய சம்பாரிச்சிருக்கலாமே. நான் அப்படி போயிருந்தேன்னா நிறைய சம்பாரிச்சிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்க வேண்டாமேன்னு. இல்லை, அது நமக்கு திருப்தியே தராது. நான் சின்ன வயசில் கேமராமேன் ஆவேன்னு யோசித்ததே கிடையாது. நான் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிப்பேன்னு யோசித்ததே கிடையாது. அதெல்லாம் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். டெக்னிக்கலாக அந்த மீடியாவோட டெக்னிக்கை நான் தெரிஞ்சுக்கிடணுன்றதுனால ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் வாங்க. அது டாக்குமெண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஃபீச்சர் ஃபில்மாக இருந்தாலும் சரி. ஒருத்தரை பற்றி நீங்கள் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறீங்களா, அவங்களுடைய பாஸ்ட் என்ன, ப்ரெசன்ட் என்ன, அவங்களுடைய ஃபியூச்சர், அவங்க தரிசனம் என்ன, இதுதான் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ண போகிறீங்க. இதுதான் ஸ்கிரிப்ட். ஒருத்தருடைய லைஃப்பை கொண்டு வரணும்னா அவங்க பாஸ்ட் என்ன, ப்ரெசன்ட் என்ன, ஃபியூச்சர் என்ன, இதை கற்றுக் கொடுத்துட்டார் எனக்கு. இந்த 3லயும் என்னை ட்ரெயின் பண்ணி எனக்கு பார்க்குறேன். நான் நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் நான் கற்றுக்குவேன்ட்டு. இன்னைக்கு முழுக்க முழுக்க கிராஃபிக்ஸ்குள்ளே போயிடுச்சு. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே போய் இன்னைக்கு எல்லாமே மனுஷன்ட்டு தான் டேட்டா கலெக்ட் பண்ணுது. அது பவுல்னா எப்படி இருப்பார், ஜீசஸ்னா எப்படி இருப்பார், பேதுருனா எப்படி இருப்பார், யோசேப்புனா எப்படி இருப்பார், தானியல்னா எப்படி இருப்பார், இதெல்லாம் மனுஷன் ஒரு 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 பேசிக் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறான். இது மாதிரி கோடி மனுஷனும் கொடுக்குறான் இன்புட். ஒவ்வொன்றையும் வச்சு 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 அது இப்போ என்ன பண்ணுதுன்னா ஃபர்தராக அது மேலே கொண்டு போகுது. அப்போ இது எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால எனக்கு இப்போ என்ன பண்ணணுன்றது எனக்கு தெளிவாக இருக்குது. இப்போ இது யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். நான் இது இல்லாமல் நான் ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ உட்கார்ந்துருந்தேன்னா கார் இருக்கும், வீடு இருக்கும், பணம் இருக்கும், சொத்து இருக்கும், இந்த ஆத்ம திருப்தி இருக்குமா? வித் பேஷன். என்னுடைய பேஷனே ப்ரொஃபஷன் ஆக்கி கொடுத்தார். நிறைய பேருக்கு பேஷன் வேறையா இருக்கும், ப்ரொஃபஷன் வேறையா இருக்கும். அப்படி இராதபடிக்கு மெக்கானிக்கலா ஒரு மிஷின் மாதிரி ஓடாதபடிக்கு என்ன ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை சந்தோஷப்படணும். நமக்குள்ளதான் இருக்கு உலகம், நமக்குள்ளதான் இருக்கு வாழ்க்கை. நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தா எனக்கு அது சரியா இருக்குமோ அதை கொடுத்திருக்கிறார். அப்ப நான் என்ன பண்ணினேன்? நானே இது இது எனக்கு அருகதையே கிடையாது. நான் பாத்திரவான் அல்ல, அபாத்திரவான். என்னை இந்த ரூட்ல தூக்கிட்டு வந்தார் ஆண்டவர். இதுதான் என்னுடைய ஏரியா, இதெல்லாம் என்னுடைய ஏரியா இல்லைன்றதை எனக்கு காமிச்சார் ஆண்டவர். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்கும். தெளிவு வரும்போது, கிளாரிட்டி வரும்போது கான்ஃபிடன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. கிளாரிட்டி கிவ்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஒரு விஷயத்துல உங்களுக்கு எவ்வளவுக்கு தெளிவா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அதுல கான்ஃபிடன்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ டிரைவிங் நல்லா தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பீடுக்கு போனால் இந்த 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 ஒரு டிராஃபிக்கில் இவ்வளோ ஸ்பீடு போகலாம். இப்போ டிராஃபிக் கிளியர் ஆகும். இப்போ நேஷ்னல் ஹைவேஸில் போகும்போது சிட்டியை தாண்டிட்டிங்கன்னா எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், நல்ல ஸ்பீடு போகலான் இருக்கும். ஆனால் அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க டிரைவிங்கில் கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. எந்த நேரத்துலையும் பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க, அலர்ட்டாக இருப்பாங்க. இன்னும் இது ஃபாரின் மாதிரி டிசிப்ளின்டு இருக்காது, டிசிப்ளின்டு டிராஃபிக் இருக்காது. எந்த நேரம் எவன் உள்ளே வருவான்னு தெரியாது. மாடு உள்ளே வருமா, ஆடு உள்ளே ஓடி வருமா, அதுக்கு ரெடியாக இருப்பாங்க. கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அவங்களுடைய டிரைவிங்கில். ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம பார்க்கலாம், கண்ட்ரோல்டாக இருக்கும். ஏன்னா அவங்க டிரைவிங்கில் தெளிவாக இருக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் தெளிவு இருந்தால் தான் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நம்ம லைஃப்பில் தெளிவு இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா பணிவு வந்துடும், அடக்கம் வந்துடும். நம்மளை பெருசாக பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. எல்லோரும் பார்க்க முடியாது, லைம் லைட்டில் இருக்கணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பெல்லாம் நம்மள்ட்ட இருக்காது. தாழ்மையாக இருந்தீங்கன்னா, அடக்கமாக இருந்தீங்கன்னா, ஒரு லைம் லைட்டில் இருக்கணும், எல்லாரும் பார்க்குற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்,
எல்லாரும் பார்க்குற மாதிரி பேசணும், நடக்கணும், அந்த எண்ணமே வராது. பெருமை உள்ளவங்களுக்கு ஏன் எதிர்த்து நிற்கிறார் கர்த்தர்? தாழ்மை உள்ளவருக்கு ஏன் கிருபை அளிக்கிறார்? யாக்கோபு 4:6, நீதிமொழிகள் 3:34, 1 பேதுரு 5:5, இந்த மூணுலையும் பார்க்குறோம். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். ஆனால் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னா, நான் நான் சம்பாரிச்சது, நான் படித்தது, ஏன் வேலைன்னு போது கர்த்தருக்கு அங்கே இடம் இல்லை. இது வீழ்ச்சிக்கான வழி. வீழ்ச்சிக்கான வழி. அவங்களோட படித்தவங்க இருப்பாங்க, அவங்களோட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. இவங்க தான் படித்த மாதிரி, இவங்க தான் சாதிச்ச மாதிரி பேசும்போது அவங்க வளர முடியாம இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவங்கள பார்த்து பரிதாபப்படுறார், அவங்களை எதிர்த்து நிற்கிறார். இதை விடு, இந்த சுயத்தை விடு. நேபுகாத் நேச்சாருக்கு அதான் எதிர்த்து நின்னார். இது நான் கட்டின பாபிலோன். நான் 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 மறுபடியும் சொன்னவன் என்ன பண்றார்? தூக்கி போட்டார். ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா, நேபுகாத் நேச்சார் எல்லாம் நினைக்கிறாங்க, அவர் மாடு மாதிரி புல்ல தின்னாரு, நகமெல்லாம் பெருசா வளர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு மாடு மாதிரி அவரை வரைஞ்சி போட்டுடுறாங்க. நீங்க நல்லா அதை ஆராய்ந்து படிச்சீங்கன்னா, அவன் மதி மயங்கி அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஆக்சுவலா நேபுகாத் நேச்சார் அரண்மனையில் தான் இருந்தார். அவர் எல்லாருக்கும் தெரியாதபடிக்கு ஒரு மறைவான இடத்துல வச்சிருந்தாங்க. அவர் தன்னை ஒரு அனிமல் மாதிரி நினைச்சார். தன்னை ஒரு அனிமல் மாதிரி நினைச்சு அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதுதான் 7.5 வருஷம் நடந்த காரியம். அதனாலதான் நம்ம இஷ்டம் போல பைபிள் எடுத்து பேசக்கூடாது. அதுல இன்னும் என்ன இருக்குது? நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பேச போறீங்கன்னா அந்த விஷயத்தை குறித்து நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறதுன்னு சங்கீதத்துல பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன ஆழமான காரியம் இருக்குன்றது ரூட்டை பிடிக்கணும். அவர் அடிமையா வந்தார் தானியேல். 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாரு. 3 வருஷம் முடிஞ்ச பிறகு ராஜாக்கு முன்னாடி நின்னாரு. ராஜா எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணாரு. பண்ணதுல தானியேலை 10 மடங்கு சமத்தரா பார்த்தாரு. அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் பவர், அவருடைய விஸ்டம் எல்லாரை காட்டிலும், எல்லா ஞானிகளை காட்டிலும் 10 மடங்கு அதிகமா இருந்தது. அல்லேலூயா, ஆமேன்ட்டு போயிடக்கூடாது. அந்த காலகட்டத்தை விஷுவலா யோசித்து பார்க்கணும். தானியேல் யாரு? 18 வயசு அவர் என்ட்ராகும் போது, ஒரு ஸ்லேவா, ஒரு அடிமையாய் அவரை கூட்டிட்டு வரும்போது அந்த கூட்டத்துக்குள்ள அவருடைய வயசு 18 வயசு. 21 வயசுல ராஜாக்கு முன்னாடி நின்றுக்காரு. ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவாளியா தேசமே நடுங்கிச்சு. அப்ப நம்ம அடங்கி இருப்போமா இல்லையா? 21 வயசு பையன் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? யோசேப்புக்கு சொப்பனம் கொடுக்கும்போது 17 வயசு. எஸ்தரை அரண்மனைக்குள்ள கொண்டு வரும் பொழுது வயசு 14 வயசு. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த யங் ஏஜ்ல ஆண்டவர் அவ்வளவு பவர்ஃபுல்லா கொண்டாந்துட்டாருன்னா நம்ம எம்மாத்திரம். ஒரு ட்ரம்ப்புடைய ஃபிளைட்டவே பார்க்கறதுக்கு பயமா இருக்கு நமக்கு. ட்ரம்ப்பு ஒரு சாதாரண மனுஷன்தான், அமெரிக்க ஜனாதிபதி. இதுக்கு முன்னாடி எத்தனையோ அமெரிக்க ஜனாதிபதி இருந்திருக்கிறாங்க, இனிமேல் எத்தனையோ பேர் வரப்போறாங்க. ஆனா அந்த ட்ரம்ப் வச்சிருந்த அந்த ஃபிளைட்டை பார்க்கும்போதே, இது அமெரிக்க ஜனாதிபதிக்கு அவங்க அரசாங்கத்திலிருந்து கொடுக்குற ஃபிளைட்டுக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஆனா அதுவே அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. அப்ப நான் என் காரை குறித்து நான் பெருமை பேசுவேனா? ஒரு நாளும் பேச மாட்டேன். மற்றவங்களை எப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறான்னு பார்க்கணும். அதான் பெருமை. நான் எனக்குன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அதை விடு, அதை விட்டா தான் நான் உயர்த்த முடியும். ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்லப்பா, என்னை உயர்த்துங்கப்பா, என்னை உயர்த்துங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போவோம். அவங்க வளர்ச்சிக்கு அவங்களே தடையாயிடுறாங்க. இங்க பெரிய நல்ல படிப்பாளிகள் பாருங்க, விஞ்ஞானிகள்லாம் போய் பாருங்க, சாதாரணமா இருப்பாங்க. சாதாரணமா இருப்பாங்க. அவங்க தங்க பேண்ட் ஷர்ட்டை கூட யோசிக்க மாட்டாங்க. என்ன ஷர்ட் போட்டிருக்கோம், என்ன பேண்ட் போட்டிருக்கோம்னு கூட யோசிக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பெருசு கிடையாது. என்ன செருப்பு போட்டிருக்காங்க, என்ன கார் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சம்பளம் வருது, என்ன பொசிஷன் இருக்காங்க,
அவங்க பண்ற ஆராய்ச்சி தான் அவங்களுக்கு பெருசா இருக்கும். அதை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய எண்ணமெல்லாம். அவங்க பண்ற ஆராய்ச்சியில என்ன, அது சம்மந்தமா யோசித்துக்கிட்டு, அது சம்மந்தமா படிச்சுக்கிட்டு, அது சம்மந்தமா தான் இருப்பாங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலையும், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலையும் பார்க்கிறோம். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைன்னா ஆனர், ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டி பிரிங்ஸ் ஆனர். தாழ்மையா இருந்தோம்னா கனமுள்ள பாத்திரமா இருப்போம். எல்லாரும் நம்மளை விரும்புவாங்க. நம்ம பெருமை பேசணும்னு வைங்க, நம்மளை வெறுத்துருவாங்க. ஆனா நீங்க தாழ்மையா இருந்து பாருங்க, எல்லாரும் உங்களை நேசிப்பாங்க. நீதிமொழி 29:23 அதை பார்க்கிறோம். மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். ஹம்பிள் ஸ்பிரிட். கொலோசியர் 3:12 பவுல் மனத்தாழ்மைன்றாரு. மீக 6:8 மீக 6:8 இப்படி பார்க்கிறோம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாரு, நீ தாழ்மையா இருக்கிறத தவிர வேற என்னத்தை நான் உன்னை எதிர்பார்க்கிறேன், முதல்ல தாழ்மையா இரு அப்படின்றாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கிறோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இங்கிலீஷ் பைபிள்ல புவர் இன் ஸ்பிரிட் இருக்கும். உள்ளுக்குள்ள தாழ்மையா இருக்கணும். ஆவியில உள்ளாந்த மனுஷன்ல தாழ்மையா இருக்கணும், வெளிப்புறத்துல இல்ல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜூடோ, அதாவது ஒரு மாயமான தாழ்மை. அது வெளியே தாழ்மை மாதிரி பார்ப்பாங்க, உள்ளுக்குள்ள அப்படி இல்லை. உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இந்த இடம் எனக்கு கொடுக்காம அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, என்னையெல்லாம் அங்கே உட்கார வைக்கணும், நீங்க உட்காந்துக்கோங்கன்னுவாங்க. இல்லை அவர் உட்காரட்டும்னுவாங்க. நான் உள்ளுக்குள்ள இது எனக்கான இடம். அது உண்மையான தாழ்மை கிடையாது. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். Whoever exalts himself shall be humbled, and whoever humbles himself shall be raised to honor. கர்த்தர் உயர்த்துவார். தாழ்மையா இருந்தோம்னா கர்த்தர் உயர்த்துவார். மார்க் 10ஆம் அதிகாரம் 35-45 வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். செபெதேயின் குமாரர் யாக்கோபு, யோவான், இவங்க 2 பேரும் நமக்கு கேட்கிறாங்க, ஆண்டவருடைய மகிமையில ஒருத்தர் வலது பாசல இருக்கணும், ஒருத்தர் இடது பாசல இருக்கணும்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என் வலது பாசல உட்கார்ந்து இடது பாசல உட்கார்றதும் என் கையில் இல்லை, அது பிதா கொடுக்குற ஸ்தானம்ன்றாரு. 43ஆம் வசனம் சொல்றாரு, பெரியவனா இருக்கிற விரும்பினால் பணிவிடைக்காரனா இருக்க கடவன்றார். நீ பெரியவனா இருக்கணும்னா தாழ்மையா இருன்றாரு. 45ஆவது வசனத்தை சொல்றாரு, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார். எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணணும்ன்றாரு. ஊழியம் கொள்ளும்படி வரல, எல்லாரும் இதை தூக்கிட்டு வரணும் இல்ல, மற்றவங்களுக்கு இவர் பணிவிடை செய்தாரு. மற்றவங்க தனக்கு பணிவிடை செய்யணும்னு நினைக்கல, இவர் மற்றவங்களுக்கு பணிவிடை செய்தார், தன்னை தாழ்த்தினார். அப்படி போல இருக்கணும். இதுதான் என்னுடைய ஸ்தானம், இதுல பங்கெடுத்தாதான் பரலோகத்துல உனக்கு இடம் உண்டுன்றாரு. அப்ப நீங்க பூலோகத்துல எப்படி நடக்கிறீங்களோ இதுதான் பரலோகத்துல உங்க ஸ்தானத்தை நிர்ணயிக்கும். லூக்கா 7ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களும் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வசனங்கள்லையும் எல்லாருக்கும் தெரியும். 100க்கு அதிபதி ஒன்னு சொல்றான், என்னுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தையா இருக்கிறான், நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொல்றான் அந்த 100க்கு அதிபதி, நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. என் வீட்டுக்குள்ள எல்லாம் வர்றது அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது ஆண்டவரே. எவ்வளவு தாழ்த்துறான் பாருங்க. நம்ம கர்த்தருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்துறோமா? அதான் பிரசங்கியில சாலமோன் அழகா சொல்வார், நீ எந்த இடத்துல இருந்து பேசினாலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து பேசுகிறாய் என்பதை மறந்து விடாதே. உன் சொற்கள் சுருக்கமாய் இருப்பதாக. எந்த இடத்துல இருந்தாலும் சரி கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். இந்த உணர்வு வந்ததுன்னா நம்ம யாருன்ற அந்த உணர்வு வந்துடும். மனுஷங்களை பெருசா பார்க்க மாட்டோம், மற்ற மனுஷங்களை யாரையும் பெருசா பார்க்க மாட்டோம். அங்க இயேசுதான் பெரியவரா இருப்பார். அந்த இடத்துல நாம எல்லாத்துக்கும் மேல கீழே தன்னை தாழ்த்தி வச்சிருக்க நம்மளுக்கு எளிதாக இருக்கும். அது
எப்பயுமே இயேசு கிறிஸ்து இருக்கார் நினைச்சு நம்ம பேசணும்னா தாழ்மை தன்னால வரும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ல இருந்து 50 வசனம். அங்க வந்து சீமோன்ற ஒரு பரிசேயன் வீட்டில் போய் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அப்போ ஒரு பாவியாகிய ஸ்திரீ வரா. 38வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவ அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தண்ணீரினால் நனைத்து, 3வது காரியம் பாதங்களை முத்தம் செய்து, 4வது காரியம் பரிமள தைலத்தை பூசினாள். அழுது கொண்டு நிற்கிறா. ஒரு பின்னாக நின்று அழுதுகிட்டு நிற்கிறா. அடுத்து ஃப்ரண்ட்ல வந்து பாதங்களை தண்ணீரினால் நனைத்து, அடுத்து பாதங்களை முத்தம் செய்து, அடுத்து பரிமள தைலத்தை பூசினாள்னு. அவளுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்ப அவன் நினைக்கிறான், இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா இவ எப்படிப்பட்ட ஸ்திரீன்னு இவருக்கு தெரியுமே, ஒரு தவறான ஒரு ஸ்திரீ, ஒரு பாவம் நிறைந்தவா, பாவி அப்படின்னு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு, யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவங்க அதிகமாக நீ நேசிப்பாங்கன்றாரு. இவன் நீ எவ்வளவு எவ்வளவு தூரத்துக்கு நீ தாழ்த்துறான்ட்டு, தன்னை வெகுவாக தாழ்த்தும் போது அதிகமாக மன்னிக்கப்படுறா. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவ மேன்மையாக உயர்த்தப்படுறா. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 2 பேர் ஜெபிக்கிறாங்க. ஒருத்தன் தன்னை மேன்மையா சொல்றான், நான் உபவாசம் இருக்கிறேன், தசமபாவம் கொடுக்கிறேன், எப்படியெல்லாம் இருக்கிறேன், எப்படி பக்தியெல்லாம் இருக்கிறேன், நான் நீதிமான்றான். ஆனா வெளியே ஒருத்தன் நின்று பாவியாக என் மேல கிருபையா இருந்தும் அவன் தான் நீதிமான் ஆக்குனேன்ற. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்மையா இருக்கிறவங்க தங்களை தாங்களே அறிவாளிகள்னோ ஞானிகள்னோ திறமசாலிகள்னோ எண்ண மாட்டாங்க. அவங்க பலம் என்ன பலவீனம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தாழ்மையா இருப்பாங்க. தங்களால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அடக்கமா இருப்பாங்க, பணிவா இருப்பாங்க. பவுல் அதனால சொன்னார், பவுல் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கிறார். எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்னா, ஆண்டவர்கிட்ட போய் சொல்றா, என்ற ஒரே ஒரு வீக்னஸ் இருக்குது, அது சாத்தானால் கொடுக்கப்பட்ட முள்ளு, அதை மாத்திரம் நீர் எடுத்து போட்டுரும், அப்ப நான் பெர்ஃபெக்ட் ஆயிருவேன்றார். என்ற ஒரு குறை இருக்குது, அந்த குறையை என்னை விட்டு எடுத்து போடுன்றாரு. பல முறை கேட்டோம், ஆண்டவர் பதில் கொடுக்கல. ஆனா கடைசி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் பவுல் உன் பலத்தையும் பலவீனத்தையும் பார்க்கிற, உன் பலவீனத்து நிமித்தம் நான் உன் மேல கிருபையா இருக்கேன்னு தெரியுமா, ஏன் அந்த கிருபையை நீ பார்க்கல, அந்த கிருபையை பாருன்ற. பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. அப்ப அதனால கிருபைக்கான ரூட் நம்ம தாழ்த்தும் போது நமக்கு என்ன இல்லையா அதை கொடுப்பார் ஆண்டவர், மேலாக செய்வார். தாழ்மையுள்ள இடத்துல கீழ்ப்படிதல் இருக்கும். அதிகாரிகளுக்கு கீழே தங்களை தாழ்த்தி இருப்பாங்க. உங்கள்கிட்ட வேலைக்கு ஒருத்தர் எடுக்கிறீங்க, தாழ்மையா இருந்தாங்கன்னா அவங்கள அதிகமா விரும்புவீங்க. அதான் அந்த கேரக்டர். ஸ்கில்ல காட்டிலும் கேரக்டர் முக்கியம். நீங்க என்ன சொன்னாலும் செய்கிறேன், நீங்க என்ன சொல்லுங்களோ நான் செய்கிறேன். அதனாலதான் கிராமத்துல இருக்கிறவங்கள்ட்ட அந்த தாழ்மை நல்லா பார்க்கலாம். நீங்க ஒரு வேலைக்குன்னு வச்சிருப்பீங்க, மாசம் சம்பளம் எவ்வளவு, இந்த வேலை என்னென்ன வேலை செய்யணும்னு வச்சிருப்பீங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செய்வாங்க. அதுதான் அந்த தாழ்மை. நம்ம இவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு வேலை கொடுத்து வச்சிருக்கிறாங்க, சம்பளம் கொடுத்துருக்காங்க, நம்ம இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் நம்ம சாப்பிட்றோம், நம்ம ஜீவனை நடத்துகிறோம். இந்த வேலை அவங்களுக்கு யார் செய்யணும், நம்ம செஞ்சு கொடுத்துட்டு போவோம்னு செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க, எக்ஸ்ட்ரா வேலை செய்வாங்க. அப்போ எவ்வளோ நேசிப்பீங்க. நீங்கள் பட்டணத்தில் அதை நீங்கள் பார்க்க முடியாது, சிட்டியில் நீங்கள் அதை பார்க்க முடியாது. இதுதான் வேலை, இதுதான் வேலை. இந்த குண்டு தூக்கி வைக்கிறது அது கூட என் வேலை கிடையாது, எனக்கு நீங்கள் அது பேசலை, அதுக்கு நீங்கள் சம்பளம் பேசலைன்னு வாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு வேலை கொடுத்தா கூட செய்ய மாட்டாங்க. அடங்காத ஆவி இதெல்லாம். அதனாலதான் சில பேர் வந்து கஷ்டத்திலே இருப்பாங்க. ஏன் அவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா, அவங்க மேல நீங்க இறக்கம் பாராட்டக்கூடாது. ஏன்னா அவங்களுக்குள்ள மேட்டுமே இருக்குது, தங்களை தாழ்த்தல அவங்க. அதனால கத்தரால் அவங்களை உயர்த்த முடியல. மற்றவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க, மற்றவங்க சொல்ற ஆலோசனையை கேட்பாங்க. தாழ்மையா இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. மேட்டுமையா இருந்தாங்கன்னா மற்றவங்க பேசுறதெல்லாம் எடுபடாது. எனக்கு தெரியும் உட்கார்ந்துருப்பாங்க. தாழ்மையா இருக்கவங்க அமைதியா இருப்பாங்க. அவங்களோட ஒரு அமைதி இருக்கும். அதிகம் பேசுறவங்களா இருக்க மாட்டாங்க, டாக்கட்டிவா இருக்க மாட்டாங்க.
மற்றவங்ககிட்ட காணப்படுற தனிப்பட்ட பண்புகளை, தாளந்துகளை, திறமைகளை, மேன்மைகளை மனம் திறந்து பாராட்டுவாங்க. ஏன்னா அவன் கண்கள் திறந்து இருக்குது. பெருமையா இருக்கிறவன் வந்து குருடன். அவனுக்கு மற்றவங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு தன்னை பத்தி தான் தெரியும். அதுவும் தப்பா தன்னை மேன்மையா பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு முறை பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டரா இந்திரா காந்தி அவங்க இருக்கும்போது நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு எம்பி அவர் ரட்சிக்கப்பட்டார். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் போய் இந்திரா காந்தி அம்மாட்ட போய் சொல்றாரு, நான் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு இந்த எம்பி வேலையை விட்டுட்டு நான் ஊழியம் செய்ய போறேன்னு சொல்றாரு. அப்ப அவங்க இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் கேட்குறாங்க, எத்தனை தடவை நீ பைபிளை படிச்சிருக்கன்னு கேட்குறாங்க. இவருக்கு ஆச்சரியமாயிருச்சு. ஒரு தடவை படிச்சிருக்கேன்றாரு. அவங்க சொல்றாங்க, பல தடவை நான் பைபிளை படிச்சிருக்கிறேன். பைபிள் இருந்து சில காரியங்களெல்லாம் எடுத்து பேசுறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, நீ பைபிளை இன்னும் 4-5 தடவை படிச்சுட்டு அப்புறமான்றாங்க. அதே மாதிரி அந்த எம்பி அவர் போய் பைபிளை மறுபடியும் படிச்சு நல்ல தெளிவாயிட்டு அதன் பிறகு இந்திரா காந்தியை போய் பார்க்கிறார். அப்ப இந்திரா காந்தி அம்மா மீண்டும் வேற காரியங்கள் எல்லாம் கேட்குறாங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. பைபிள்ல இருந்து இந்த காரியத்தை குறித்து என்ன இருக்குது, இந்த காரியத்தை குறித்து இருக்கு, பைபிள்ல இந்த சம்பவத்துல என்ன நீ கத்துக்கிட்ட, இதெல்லாம் கேட்குறாங்க. அது எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவரால் இந்திரா காந்தி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. செகண்ட் டைம் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. அப்ப சொல்றாங்க இந்திரா காந்தி, இப்ப நீ வந்து எம்பி வேலையை விட்டுட்டு நீ ஊழியம் செய்ய போலாம். ஆனா ஒரு சஜஷன், நீ எம்பியா இருந்துகிட்டே நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம். ஒரு எம்பியா இருந்து நீ இயேசுவுக்காக நீ காரியங்களை செய்ய முடியும். அதனால அதை யோசித்து நீ செய்யி. ஆனா நீ தான் உனக்கு நல்ல ஜட்ஜு, நீயே முடிவு பண்ணுன்றாங்க. இந்த காரியத்தை என்ன கத்துக்கணும்னீங்கன்னா, இவர் நினைச்சது இந்திரா காந்திக்கு பைபிள் தெரியாதுன்னு நினைச்சாரு. ஆனா இந்திரா காந்திக்கும் பைபிள் தெரியும்ன்றத அப்பதான் பார்த்தாரு. அதனால நம்ம வந்து யாரையும் சாதாரணமாக இடப்பட்டுறக்கூடாது. இவங்களுக்கு என்ன பைபிள் தெரியும், இவங்களுக்கு என்ன கிறிஸ்டியானிட்டி பத்தி என்ன தெரியும், இவங்களுக்கு ஜீசஸ் பத்தி என்ன தெரியும் நினைச்சிடக்கூடாது. அது தவறாக நம்மளை வந்து நம்ம பெருசா நினைக்கிற மாதிரி ஆயிரும். அவங்களுக்கும் பைபிளை தெரியும், அவங்களுக்கும் இயேசு பத்தி தெரியும் நினைச்சுதான் அவங்ககிட்ட போய் பேசணும். இன்னைக்கு பிரபலமா இருக்கிற ஒரு நடிகர், அவர் தோமாவை பத்தி எழுதின ஒரு காரியத்தை நான் படிச்சேன். நான் அவ்வளவு ஆழமான காரியங்கள், தோமா பத்தி அவ்வளவு டீட்டெயில்டு ஸ்டடி. அது ஒரு பெரிய இமெயில். அது இன்னொருத்தர் அவங்க அண்ணனுக்கு எழுதின ஒரு கடிதம். அது கடைசியாக தோமா வந்து உண்மை, தோமா என்ற மனிதன் இருந்தது உண்மை, அவர் செய்த காரியங்கள் எல்லாம் உண்மை, எதுவுமே பொய் அல்ல, மிகைப்படுத்தி பேசப்பட்டதல்ல, கற்பனை அல்ல, எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் ஒரு வரி எழுதியிருக்கிறாரு. அதனால் தோமா சொல்லுகிற இயேசுவும் உண்மை, பொய் அல்லன்னு எழுதியிருக்கிறார். அது என்னால மறக்கவே முடியாது. ஆனா ஒரு வெளியில ஒரு இடத்துலையும் இயேசுவை பத்தியோ பைபிளை பத்தியோ அவர் பேசினதே கிடையாது இதுவரை. மிக பிரபலமான நடிகர். அதனால நம்ம சாதாரண எடுத்து போயிடக்கூடாது. யார்ட்டையும் போயிட்டு எனக்கு தான் தெரியுன்ற மாதிரிலாம் நின்றக்கூடாது. அதிகமாக வேதத்தை ஆழமான காரியங்களை தெரிந்து கொண்டு அமைதியா இருக்கணும். ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கணும், நமக்குன்னு ஒரு முறை வரும். நீங்க ஏதாவது பேசுறீங்களான்னு சொல்லும் போதுதான் நம்ம பேசணும். அது வரைக்கும் காத்திருக்கணும், அமைதியா இருக்கணும். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துவான், ஞானியோ தன் அறிவை அடக்கி வைப்பான் இருக்கு. அமைதியா இருக்கணும். நமக்கு எவ்வளவு தெரியும், எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், எனக்கு தெரிய வேண்டியது இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்குன்ற அந்த எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருந்ததுன்னா தாழ்மையா இருப்போம். மனுஷங்க நம்மளை தாழ்மையா தாழ்த்தி பேசினாங்க, குறைச்சி பேசினாங்கன்னா நம்ம குறைஞ்சு போக மாட்டோம். கர்த்தர் நம்மளை உயர்வான ஸ்தானத்துல வைக்கணும்.
அதுதான் நம்மளுக்கு வேணும். கர்த்தர் நம்ம ஸ்தானத்தில் ஏற்கனவே வச்சிருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். யார் எந்த மனுஷனை தள்ளிவிட முடியாது. ஒரு நாள் ஈகோவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஈகோவுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா சுயத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னு அர்த்தம். சுயத்துக்கு இடம் வந்துருச்சுன்னா நம்ம சறுக்கு பாதையில போறோம்னு அர்த்தம். சறுக்கி விழுந்துகிட்டே இருக்கோம்னு அர்த்தம். நாளுக்கு நாள் கீழே போயிடுவோம். சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம பலத்துல நம்ம பராக்கிரமத்துல நம்ம திறமையில எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய கிருபை இருந்தாதான் நம்மளால எதையும் செய்ய முடியும். அவர் 1 கொரிந்தியர் 3:7 பார்க்கிறோம். நடுகிறனால் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினால் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். Neither is the one who plants nor the one who waters anything, but only God who causes the growth. கர்த்தரால் மாத்திரம்தான் நம்ம மேல எரிமி விட முடியும். நான் இதை செஞ்சிருவேன், எனக்கு வேண்டியவங்க இதெல்லாம் இருக்காங்க, அவங்களாம் எனக்கு இதை செஞ்சிருவாங்க, நான் அப்படி இதை சாதிச்சிருவேன்லாம் சொல்ல முடியாது. முழுக்க ஏன்னா நம்ம விதையை விதைக்கலாம், அதுக்கு ஒருத்தர் நீர் பாய்ச்சலாம். ஆனா விளைய செய்ய முடியுமா? அந்த பூமிக்குள்ள இருக்கிற விதை முளைச்சு வெளியே வருமானா அது 2 பேர் கையிலையும் கிடையாது. விதைச்சவன் கையிலையும் கிடையாது, நீர் பாய்ச்சனவன் கையிலையும் கிடையாது. அது கர்த்தருடைய கரத்துல இருக்குது. கர்த்தரா பார்த்து அதை வெளியே கொண்டாந்தாதான் முடியும். இந்த எண்ணம் வந்துச்சுனால நமக்கு தாழ்மை வந்துடும். ரோமர் 9:16 விரும்புகிறனாலும் அல்ல ஓடுகிறனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே ஆகும். அது முந்தின வசனம் 15 அவர் யார் மேல் இரக்கமாயிருப்பாரோ அவர் மேல் யார் இரக்கமா இருப்பார், அவர் யார் மேல் உருக்கமாயிருப்பாரோ அவர் மேல் உருக்கமாயிருப்பார்னு இருக்குது. அப்ப கிருபையும் கூட நீங்க விரும்பி கிருபையை வாங்கிட முடியாது. விரும்பி எதையோ ஒண்ணு செய்து கிருபையை நீங்க வாங்கிட முடியாது. அவராக பார்த்து கொடுத்தாதான் கிருபை. நான் இப்படி நடந்து ஒண்ணு பெற்றுக்கொண்டா அது கிரியைக்கான வந்த கூலி. நான் ஒரு வேலையை செஞ்சு அதுக்காக கிடைக்கிற சம்பளம் கிருபை கிடையாது. அப்ப கிருபை கூட நான் விரும்பி வராது, நான் ஓடி அதுக்காக பிரயாசப்பட்டு வராது. நான் விருப்பப்பட்டதுனால கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் ஏதோ ஒரு எஃபர்ட் எடுத்து நான் ஏதோ செஞ்சதுனால கிருபை வந்துடாது. இது அவருடைய பரிசு. எதையோ ஒண்ணு செய்து நம்ம கிருபையை பெற முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துறமோ கிருபை வரும். அந்த தாழ்மை உண்மையா இருக்கணும். உண்மையா இருதயத்துல தாழ்மையா இருக்கணும். ஒருத்தருடைய ஆப்சன்ஸ்ல கூட நம்ம அவங்களுக்கு கீழே வச்சு நம்ம பார்க்க பழகணும். அவங்க நம்ம முன்னாடி இருக்கும் போது இல்லை, அவங்க நம்ம பார்க்காத போது அவங்களுக்கு கீழே நம்ம தாழ்த்தி வச்சு பழகணும். நம்ம இயல்பா இருக்கணும். ரொம்ப சிரமம் அது. பேசலாம் ஈஸியா, நான் அப்படி படிச்சிருக்கேன், நான் இதை படிச்சிருக்கேன், அதை சாதிச்சிருக்கேன்னு பேசலாம். அப்படி பேசாம இருக்கணும், பழகணும். ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லை, ஐம் நத்திங். இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்கன்னா this is because of God's grace. God has given that opportunity. எனக்கு ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுத்தார், நான் அதை செஞ்சேன். எவ்வளோ பேர் இருக்காங்க நான் அல்ல அப்படின்னு நினைக்கும் போது நம்ம முன்னேறுவோம். நான் இன்னும் கத்துக்கணும், நான் இன்னும் வளரணும் போது வளர்ந்துக்கிட்டே போவோம். அப்படி இல்லை ஐ அச்சீவ்டு நினைச்சீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுவீங்க, அவ்வளவுதான், வளர முடியாது. எரேமியா 10:23 ரொம்ப அருமையானது பாருங்க. எரேமியா 10:23 கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறல்லவென்றும் அறிவேன். அது இங்கிலீஷ்ல அழகா இருக்குது. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல ஜெரேமியா 10:23. ஓ லார்ட், ஐ நோ தட் த பாத் ஆஃப் லைஃப் ஆஃப் a man is not in himself. It is not within the limited ability of man, even one at his best, to choose and direct his steps in life. நம்ம நினைச்சு எது செய்ய முடியாது, நம்ம கையில் எதுவுமே கிடையாது. The path of a man is not in himself. நான் இப்படி நடந்துடலாம், இப்படி போயிடலாம், என் வாழ்க்கையில நான் நினைச்சால் நடக்காது, அது என்கிட்ட இல்லை. என்னுடைய ஸ்டெப்ஸ் இப்படி 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 பிளான் பண்ணி இப்படி போயிடலாம் நினைச்சா அதுவும் நடக்காது, அது என்கிட்ட இல்லை. கர்த்தர் வாய்க்க செய்தாதான் உண்டு. கர்த்தர் கருத்துல தான் இருக்குது. ஏசாயா 14:24 நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். இங்கிலீஷ்ல the Lord of hosts has sworn an oath saying just as I have intended so it has
certainly happen and just as I have planned so it will stand. நான் நினைச்சிருக்கிற மாதிரி தான் உன் வாழ்க்கையா இருக்கும். நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன், அதன் பிறகு நடத்துவேன். ஆனா அது மேலானது. அதனாலதான் பெருமையுள்ளவருக்கு ஏத்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவருக்கு கிருபைனா இதுதான். உன்னை குறித்து மேலான தரிசனத்தை நான் வச்சிருக்கிறேன், அதுக்கான வழிகள் பிளான் வச்சிருக்கிறேன். நான் உன்னை எப்படி கொண்டு போகணும்னு அது நீ வந்து மண்ணிலிருந்து யோசிக்கிற, பூமியிலிருந்து யோசிக்கிற. நான் வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, மிக உயரத்துல இருந்து நான் யோசிக்கிறேன். உன்னை குறித்து மேலான தரிசனத்தை நான் வச்சிருக்கிறேன். யார் அப்ப சுய புத்தின் மேல் சாராம கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ, கர்த்தாவே நான் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி நடத்துங்கப்பான்னு கொடுக்குறாங்களோ, அவங்கள உயரத்துல கொண்டு போயிடுவார். கொஞ்ச நாள் நீங்க மேல இருக்கிற மாதிரி தெரியும். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் ஊழியத்துல பாக்குறேன் நான். பிரபலமான ஊழியக்காரங்களுடைய நிழல்ல இருந்து இவங்க மேல போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரபலமானவர்கள் மறைவுக்கு பின்பாக இவங்க காணாம போயிடுவாங்க. இன்னொருத்தருடைய கிருபையில நீங்க இருக்க முடியாது, நிக்க முடியாது. அவங்க மேல ஒரு கிருபை இருக்கும், அவங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கும். அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பாப்புலாரிட்டி கொடுப்பார், அவங்களுக்கு சில ஆத்துமாக்களை கொடுப்பார். அதுல போய் நம்ம நின்றுட்டு குளிர்காயிற மாதிரிதான் அது. அந்த அக்கினி போனவொடனே நம்ம ஒண்ணுமில்லாம ஆயிரும். யாரையும் சார்ந்திருக்க கூடாது, எந்த மனுஷன் சார்ந்திருக்க கூடாது. கர்த்தர் வந்து ஒரு கழுகு மாதிரி, அவர் என் மேலே உட்காருன்றாரு. அவர் மேலே உட்கார்ந்து உயர 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 கொண்டு போவார். உயர எல்லாருக்கும் உயர கொண்டு போயிடுவார். அதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உள்ளுக்குள்ள திருப்தியா இருக்கோமா? நம்ம வாழ்க்கையை குறித்து, ஊழியத்தை குறித்து, வேலையை குறித்து, பிள்ளைகளை குறித்து நான் திருப்தியா இருக்கிறேனா? எனக்கு ஒரு திருப்தி இருக்கா? ஐ எம் இன் த சென்டர் ஆஃப் காட்ஸ் வில். நான் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கேன் என்பது அடையாளம் அதுதான். கர்த்தர் என்னை நடத்துறார், கர்த்தனை உயர்த்தி போய் கொண்டிருக்காரு அர்த்தம். நான் இன்னொருத்தருடைய சிபாரிசுல நான் அப்படியே போயிட்டே இருந்தேன்னா, அவங்க அவருனால என்னை கூப்பிடுவாங்க. இன்னார் சொன்னார்ன்றதுக்காக நான் வர முடியல, இவரை பயன்படுத்துங்கன்னு வாங்க. நான் போய் ஊழியம் பண்ணிட்டு வரலாம். ஆனா டே எண்ட், அந்த அந்த நாளின் கடைசியில் நான் படுக்க போகும்போது எனக்குள்ள திருப்தி இருக்காது. ஒரு ஆல்டர்னேட்டிவா நான் வந்திருக்கிறேன், ஒரு சப்ஸ்டியூட்டா வந்திருக்கிறேன். அவர் சொன்னார்னால வந்திருக்கிறேன். பிகாஸ் ஆஃப் ஹிம் ஐ டிட் திஸ் மினிஸ்ட்ரி, நாட் பிகாஸ் ஆஃப் மீ. கர்த்தனுக்கு கொடுக்கல, நானாக இது வாங்கின ஊழியம். அவங்கள யாரும் ஷேடோலையும் இருக்கக்கூடாது. ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம், அவங்கள ஒரு ஃபோர் மாடலா பார்க்கலாம். அவங்களுடைய சிம்பிளிசிட்டி, அவங்களுடைய தாழ்மை, பணிவு, அடக்கம், அது நம்மளுக்கு வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கலாம் ஒழிய, அந்த பிரபலத்துக்குள்ள நான் போக நினைக்க கூடாது. ஒரு கட்டத்துல கீழே அப்படியே கயிறறிந்த பட்டம் மாதிரி ஆயிடுவோம், அன்கண்ட்ரோல்டு ஆயிடுவோம், எங்க போறோன்னே தெரியாது. நிறைய ஊழியங்களை பார்க்கலாம், பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஜனங்கள் ஏமாந்து போறாங்க, பிரபலத்தை நோக்கி ஓடுறாங்க. ஆனா அது வந்து உள்ளுக்குள்ள எம்டி வெசல், ஹாலோவா இருக்குது, உள்ள ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ 7 கடல் தாண்டி போக வேண்டாம், வானத்துக்கு ஏறி வர வேண்டாம். உன் கரத்துல கொடுக்கப்பட்ட வேதத்தை உன் இருதயத்துல விசுவாசித்து உன் வாயினால அறிக்கை செய், அது உன் இருதயத்துக்கு வாய்க்குள்ள தூரம் தான்ட்டார். நீங்க பாக்குற மனுஷர்கள்லாம் ஆண்டவர் தூக்கிடுவாரு, அந்த காலகட்டம் முடிஞ்சிடும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாவீது. அவசரப்படல, சவுலுக்கு அடுத்து தான் தெரியும் நெக்ஸ்ட் கிங். ஆனா அவசரப்படல. சவுலுடைய காலம் முடிவரை காத்திருக்கிறாரு. கர்த்தரா பார்த்து எடுப்பார், அதுக்கப்புறம் நான் என்னை கொண்டு வருவார், கர்த்தரே கொண்டு வரட்டும்னு காத்திருக்கிறார். நாம முயற்சி பண்ணி மேல வரணும்னு நினைச்சோம்னா நிக்க முடியாது. லேவியராகமம் 19:32 நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். ஏஜ்டு பீப்புள், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், அவங்களுக்கு முன்பாக உன்னை தாழ்த்துன்றாரு. அது கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்களுக்கு அது உண்டு. யாராவது வயசுல மூத்தவங்க வந்தாங்கன்னா யாரா வந்தாலும் எழுந்து நிற்போம், அவங்க முன்னாடி உட்கார மாட்டோம், தள்ளி நிற்போம். பொது இடத்தையும் அதே மாதிரி, ஒரு திருமண வீட்லேயோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து உட்கார்ந்துருக்கிறோம், யாரோ பெரியவங்க வந்தா எழுந்து நிற்போம். அவங்க உள்ள கடந்து போன பிறகு, அவங்க பேசி முடிச்சு அவங்க கடந்து போன பிறகு தான் உட்காருவோம்.
அதே மாதிரி அடுத்தவங்க வராங்களா, பெரியவங்க வயசுல மூத்தவங்க, எந்திரிச்சு நிற்போம். தாய் தகப்பனுக்கு எந்திரிச்சு நிற்போம். நாங்க தாய் தகப்பனுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்போம். தாய்க்குள்ள மரியாதை, தகப்பனுக்குள்ள மரியாதை கொடுப்போம். அந்த தாழ்மை அந்த வில்லேஜ்ல பிறந்து வளர்ந்ததுனால வந்தது. 2 தீமோத்தேயு 2:24 கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமத்தவனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். தாழ்மையை சொல்றார். ஊழியம் பண்ணும்போது எவ்வளவு தாழ்மையா இருக்க வேண்டியிருக்கு பாருங்க. தீத்து 3:2 ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. எல்லாரிடத்திலையும் சாந்தமா இருக்கணும். ஊழியம் பண்ண போற இடத்துல பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் போய் கவுன்சில் பண்ண கூட்டு போவாங்க. தகப்பன் வந்து தாய்க்கு எதிராக இருப்பாரு. நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும் அப்படின்னு அவர் இருப்பாரு. தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல உறவு இருக்காது. இவர் அவங்கள வந்து அப்படியே அவங்கள மனசு நோகடிக்கிற மாதிரி தகப்பன் பேசிக்கிட்டு இருப்பாரு. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. நம்ம போனோம்னா நம்மளை எகத்தாளமா நடத்துவார். ரொம்ப அசட்டை பண்ணுவாங்க. ரொம்ப தாழ்த்தி பேசுவாங்க. ஊழியத்தையும் ஊழியக்காரனையும் இகழ்வா பேசுவாங்க. ஆனா அந்த நேரத்தில் அமைதியா இருந்து உட்காந்து அங்க செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்துட்டு வரணும். தாழ்மையா இருக்கணும், தாழ்ந்து இருக்கணும். நம்மளுக்கு அந்த நேரத்துல வந்து சுயம் வந்துச்சுன்னா ஊழியம் செய்ய முடியாது. அங்க இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யணும். நம்ம கையில எதுவுமே கிடையாது. அமைதியா உட்கார்ந்து இருக்க வைப்பார். எவ்வளவு இடங்கள் ஊழியத்தை விட்டு போயிடலாமான் இருக்கும். அவ்வளவு இழிவா பேசுவாங்க. சில அரசாங்க அலுவலகத்துல நடக்கும். கிறிஸ்டியன்ஸ்னால இதுதானே, வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, அதனால இதெல்லாம் செய்யறீங்க, இவ்வளவு பிரிண்ட் பண்ணி இவ்வளவு ஃப்ரீயா கொடுக்குறீங்க. அவங்களுக்கு தெரியாது இது வந்து பர்சனல் ஆஃபரிங்ல சேர்த்து சேர்த்து வச்சு இதை வந்து இந்த புஸ்தகத்தை போட்டிருக்கன்றது தெரியாது. இது வெளிநாட்டுல இருந்து பணம் வருது பண்றீங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த புஸ்தகத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம், எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கோன்றது இயேசுக்கு மட்டும் தெரியும். அமைதியா உட்கார்ந்துருப்பேன் நான். அவ்வளவு தாழ்மை வேணும். தாழ்மைனா சகிப்புத்தன்மை வேணும், டாலரன்ஸ் வேணும், பொறுமை வேணும். சும்மா இல்ல. உங்களை ஏத்துக்கிறவங்க மத்தியில நீங்க போய் பேசலாம். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஏத்து நிக்கிறவங்க, உங்களை அவமானப்படுத்துறவங்க, உங்களை இகழ்ச்சியா பேசுறவங்க, நடத்துறவங்க முன்னாடி நின்று ஊழியம் செய்யறது சாதாரணமான காரியம் கிடையாது. விசுவாசிகள் மத்தியில பேசிடலாம். ஆண்டவரே இல்லைன்னு சொல்றவங்க மத்தியிலையும் நிறைய கடவுள் இருக்குது, அதுல இயேசு ஒருவர்னு சொல்றவங்க மத்தியில ஊழியம் செய்யறது டஃப் மினிஸ்ட்ரி. தாழ்மையா இருந்து ஊழியம் செய்யணும்.